வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மற்றும் அரசுசார் அறிவிப்புகளை பின்தொடரவும். இன்றைய வானிலை அனுமானம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க இல்லை திரும்பி வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 27 மார்ச் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காற்றின் திசை வேறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் இன்றும் வெப்பச்சலன மழை இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மட்டுமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையும், வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி வரையிலும் இயல்பிலிருந்து அதிகபட்சமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள். மத்திய தமிழகத்திலையும் பெரும்பாலான பகுதிகளில் இதே நிலை தொடர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாத இறுதி ஏப்ரல் முதல் வாரத்தில் மீண்டும் வெப்பச்சலன மழை பரவலாக தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி வானிலை படிமங்களும் சரி, மற்ற வானிலை ஆர்வலர்களும் எல்லாருமே ஒரு புயல் வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் நம்ம இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இசிஎம்எஃப்பும் சரி, லீடிங் நியூமரிக் வெதர் மாடல்ஸ்னு சொல்லக்கூடிய வானிலை படிமங்கள் ஜிஎஃப்எஸ் மற்றும் இசிஎம்எஃப் பெரும்பாலானவை ஒரு சலனமை வங்கக்கடல் பகுதிகளில் ஏப்ரல் மாதத்தில் முதல் வாரத்தில் காட்டுகிறது. இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் காட்டக்கூடிய சலனம் காரணம் என்ன அப்படிங்கிற முதல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஈக்வட்டரியல் ரோஸ்பி வேவ்னு சொல்லக்கூடிய வெப்ப அலைவும் எம்ஜேஓன்னு சொல்லக்கூடிய ஒரு அலைவும் இரண்டும் மீண்டும் நம்ம வங்கக்கடல் பகுதிகளுக்குள் வர இருக்கிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 26 மார்ச் டு 1 ஏப்ரல் வரலையும், அதாவது நேற்று முதல் இன்னைக்கு வரலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது ஒரு வலிமை மிகு வெப்ப அலைவு ஈக்வட்டரியல் ரோஸ்பி வேவ்னு சொல்லக்கூடிய அமைப்பு வெஸ்ட் பசிபிக், எம்டிசி மற்றும் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிகளிலையும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த வெப்ப அலைவு ஏப்ரல் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா பசிபிக், இதாவது இந்தோனேஷிய பகுதிகள், சிங்கப்பூர், மலேசியா இந்த பகுதிகளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அந்த பகுதிகளில் எம்ஜிஓனுடைய தாக்கமும் தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் பசிபிக் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சலனமானது நகர்ந்து அது பசிபிக் மூலமாக இந்தோனேஷிய கடல் பகுதிகளிலிருந்து நம்ம வங்கக்கடல் பகுதிகளுக்குள் அது ஒரு வலிமை மிகு சலனமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்ப அலைவு இருப்பதனால வங்கக்கடல் நீரோட்டத்தின் வெப்ப அளவும் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த சலனம் மேலும் வலுப்பெறும். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் எம்ஜேவனுடைய தாக்கம் சற்று நம்ம வங்கக்கடல் பகுதிகளிலையும் காணப்படும். அதே நேரத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் ஆப்பிரிக்க பகுதிகளிலிருந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு வீக்கான எம்ஜேஓ பல்ஸ் ஃபேஸ் 1 புது அலைவானதும் தொடர்ந்து 15-20 ஏப்ரல் வரலையும் நம்ம வங்கக்கடல் பகுதிகளை தாண்டி செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த 2 அலைவுகளினுடைய தாக்கத்தின் காரணமாகவும், அதே நேரத்தில் கெல்வின் வேவனுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் பசிபிக் பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான அலைவு நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 1933, 39 மற்றும் 63 இந்த கால வருடங்களில் ஏப்ரல் மாதங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் சலனங்கள் ஏற்பட்டிருக்கிறது. லானினா, நீனா மற்றும் எல்னினோ காலகட்டம், நியூட்ரல் இந்த மாதிரியான காலகட்டத்திலையும் வங்கக்கடல் பகுதிகளில் ஏப்ரல் மாதத்தில் சில சலனங்கள் உருவாக்கி இருக்கிறது. அது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு 3 சலனங்கள் தான் கடந்த 100 வருடங்களில் ஏப்ரல் மாதத்தில் நம்ம தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தரவும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வரக்கூடிய நாட்களெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த அலைவுகள், அந்த நிகழ்வுகளும் இந்த நிகழ்வும் எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இப்போ வரலும் இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால அலைவில் என்செம்பிள்ஸினுடைய பெரும்பாலான மெம்பர்ஸ் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரலையும் இந்த சலனம் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஒரு கணிப்பை தான் இப்போ வரலையும் கொண்டு வந்திருக்கு. இந்த சலனம் வேறு எங்கே போகிறது, மியான்மரை நோக்கி போகுமா? பெரும்பாலான சலனங்கள் ஏப்ரல் மாதத்தில் வந்தது. ஒன்று
ஆந்திரா தமிழகம், இல்லை அப்படின்னா மியான்மர், மேற்கு வங்கம், இந்த பகுதிகள், மேற்கு வங்கம்ல பங்களாதேஷ் அல்லது மியான்மர், இந்த நோக்கி தான் இந்த சலனங்கள் சென்றிருக்கிறது. ஸோ இந்த அமைப்புகளினுடைய பால் இந்த மாற்றங்கள் என்னவா இருக்க போகுது, நீண்ட கால குறுகிய காலத்திலே நம்மளால் இந்த ஒரு டிராபிக்கல் ஜோனில் இந்த மாதிரியான ஒரு வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படக்கூடிய புயல்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டதாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது ஒரு நீண்டகால வானிலை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் அதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆனால் மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலையும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கேரளாவை பொறுத்தவரையிலும் பத்தனம்திட்டா, இடுக்கி மற்றும் கண்ணூர் மாவட்டங்கள் சில பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாகலாம். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல், நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்ற ஏனைய கேரள பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகும். கொடகு, தட்சிண கன்னடா, உடுப்பி ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது. ஹசன், சிக்மங்களூரு, ஷிமோகா, ஹவேரி, உத்தரகன்னடா ஆகிய பகுதிகளிலையும் இன்று பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய அப்டேட். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஒரு பல படிப்பினைகளை கொடுத்துருக்கோன்ற நம்புகிறேன். இது மாதிரியான பல விளக்கங்களுடன் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய், see you, have a nice day.